இப்போ கல்லூரி வாழ்க்கையை பற்றி ஆரம்பிக்கணும். 1957 எஸ்எஸ்எல்சி ஏப்ரலில் எஸ்எஸ்எல்சி முடிச்சிட்டேன். இப்போ ஜூன் ஜூலையில் நான் காலேஜில் சேரணும். டேட் ஆஃப் பர்த்து 7642, 15 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ என்ன சொன்னேன்னா எலிஜிபிலிட்டி டு ஜாயின் மெட்ராஸ் அண்ணாமலை யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். ஸோ இது எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் ஒரு புக்கு மாதிரி இருக்கும். 4th form 5th form 6th form மார்க்கு, எஸ்எஸ்எல்சி மார்க்கு அது இதில் இருக்கும். இதில் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஒரு புத்தகம் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை எடுத்துகிட்டு போகணும். காலேஜஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒவ்வொரு காலேஜை பற்றியும் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியை பற்றி எழுதினாக்கா அது ₹1 என்னமோ அனுப்பணும். அனுப்பிச்சாக்கா அது ப்ராஸ்பெக்டஸ் புக்கு மாதிரி அனுப்புவாங்க. அந்த காலேஜில் என்னென்ன இருக்குன்னு. சென்ட் ஜோசப்ஸ் அது மாதிரி, சர்ஃபேஜ் அது மாதிரி எந்த காலேஜுக்குமே ஒரு ப்ராஸ்பெக்டஸ் இருக்கும். அதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இல்லை நமக்கு தெரிஞ்சாலும் நம்ம கோர்ஸுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணால் வர சொல்லுவாங்க. நான் சென்ட் ஜோசப்ஸ் அப்ளை பண்ணியிருந்தேன். வேறு எதுக்கும் அப்ளை பண்ணல. ஐ வாஸ் கான்ஃபிடென்ட் ஆஃப் கெட்டிங் எ சீட் இன் சென்ட் ஜோசப். ஏன்னா இது ஸ்டேட்டோட ஹையஸ்ட் மார்க்கு இன் இங்கிலீஷு. அதே நேரத்தில் இதில் டோட்டல் மார்க் 400 தாண்டி, அப்போலாம் 400 தாண்டிட்டாக்கா 600க்கு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி தி ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ நிச்சயம் சென்ட் ஜோசப் இடம் கிடைக்கும்னு நினச்சிட்டு சும்மா இருந்தேன். அப்போ மன்னார் இதில் 55ல் 57னாக்கா நான் 58, 56ல் சர்ஃபோஜி காலேஜ் ஆரம்பிக்கிறாங்க. சர்ஃபோஜி காலேஜ் ஒரு ப்ரைவேட் காலேஜ். அது என்னோடய அங்கிள் ராமலிங்கசாமி நட்டார், அப்புறம் தாத்தா சுயம்பிரகாசம், வாண்டையர்ஸு, ராஜாராம் சாஹிப், இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆரம்பித்த காலேஜ். அதாவது தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு ப்ரைவேட் காலேஜ் ஆரம்பித்தது காலேஜ் ட்ரஸ்ட்டில் ஆரம்பித்தாங்க. யூனிவர்சிட்டி பில்டிங் இல்லாதனால அவங்களுக்கு தனியாக இப்போ கட்டடம் கிடையாது. அரண்மனை வளாகத்திலே 2 வருஷம் நடத்துனாங்க. நான் போன வருஷம் தான் கட்டடம் புதுசாக கட்டி 57ல் 2 வருஷம் கழித்து புதுசாக பில்டிங் கட்டி இந்த ரோட்டரி டவுன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்கிற காலேஜ் சர்ஃபேஜ் காலேஜ் பில்டிங்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த பிரின்சிபல் கேப்டன் முருகன் வாஸ் அப்பாயிண்டட் பை மை கிராண்ட் ஃபாதர். இப்போ அவர் ஜெயின்ஸ் காலேஜில் அப்போ தான் ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ அவர் நான் இப்போ சித்தப்பா அழைச்சிட்டு படித்து ரொம்ப பெருமையாக என்னை அழைச்சிட்டு போய் எங்கள் பையன் என்ன என் பையன்னு தான் சொல்லுவேன், எங்கள் பையன் எஸ்எஸ்எல்சி ஃபஸ்ட் மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அவர் வாங்கி பார்த்துட்டு சீட்டை கையில் வச்சுக்கிட்டு நான் நாளைக்கு கொண்டு தரேன்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்படின்ட்டு அவருக்கு மார்க் ஷீட் ரிட்டர்ன் பண்ணவே இல்லை. ஏன் நம்ம காலேஜிலே படிக்கட்டுமே, நீ ஏன் சார் இதுக்கு போகிற, சென்ட் ஜோசப்ஸ் இங்கேயே படி அப்படின்னாரு. சரின்னுட்டு ஃபீஸையும் கட்டிட்டேன். கட்டினா அடுத்த நாள் சென்ட் ஜோசப்லேருந்து ஃபீஸ் கட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன். சென்ட் ஜோசப் காமன் ஜாயின் அட்வான்ஸ் இங்கிலீஷ்னு சொல்லி தந்தி வருது இதுக்கு. எனக்கு ரொம்ப வருத்தம், ஒரே அழுவேன். நான் சென்ட் ஜோசப் போகிறேன் அப்படின்னு. சித்தப்பாக்கு இது ப்ரெஸ்டீஜ் படுத்தினேன். ஏன்னா தன்னோட மாமனார் காலேஜில் சேர்த்தாச்சு. இது எப்படி அவர் தான் மெம்பரு, இதில் கரஸ்பாண்டிங் மெம்பர், ஒன் ஆஃப் தி கவர்னிங் கவுன்சில் மெம்பரு. இது எப்படி அதை வித்ட்ரா வாங்குறதுன்னு அதுக்கு வருத்தம். தாத்தா சொன்னாங்க, நீ போகிறதுனா பாப்பா 120 ரூபா. அப்போ 120 ரூபா ஃபீஸு கட்டிட்டேன். டேர்ம் ஃபீஸு 120, 240 தெரியல, ரொம்ப பெரிய பணம். நான் சொல்கிறது மூட்டை 7 ரூபா 8 ரூபா விற்றுக்க, களம் 3 ரூபா 4 ரூபா விற்றுக்கலாம். அதெல்லாம் இதை போல் பணத்துக்கு இதை போல் 30-40 மடங்கு இப்போ வேல்யூ ஜாஸ்தி. இல்லைப்பா நீ ஆசைப்பட்டால் போய் படிப்பா, இதுக்கு போய்டுனாங்க. இந்த சித்தப்பா இல்லைன்னுச்சு. பிரின்ஸால்கிட்ட அஷ்யூர் பண்ணார், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், நீ இங்கேயே படி அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு அப்பீல் கிடையாது. 2வது எங்கள் மாமா வீடு இருந்துச்சு. மாமானா அம்மாவோட தம்பி, அத்தைக்கு தங்கச்சி, அது அப்பாவுக்கு தங்கச்சி. ஸோ ஒன்று தாய் மாமா, அப்பா தங்கச்சி, அத்தை. அதனால் அவங்க வீடு இதில் இருந்துச்சு. அவர் ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தார் மாமா. அதனால் அவங்களும் வீட்டில் இருந்துட்டாங்க. தஞ்சாவூரில் இருந்தனால தஞ்சாவூர் வீட்டிலே இருந்துட்டேன். அங்கேருந்து வீடு மானவச்சாவடியில் ராமசாமி பேட்டை திருன்னுட்டு அவங்க மாமா வீடு. அங்கேருந்து காலேஜுக்கு போகணும் அப்படின்னாக்கா ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அது சைக்கிளில் தான், புது சைக்கிள் ராலே சைக்கிள், சித்தப்பா சைக்கிள் இருந்துச்சு. அப்போ ராலே ரொம்ப வசதியான சைக்கிள், அதான் 300 ரூபா விலை. இப்போ சைக்கிள், அந்த சைக்கிளில் போய் பியூசி படிச்சுக்கிட்டு இருந்தேன். பியூசியில் நான் எடுத்த கோர்ஸ் ரொம்ப நல்ல கோர்ஸு. பிஎன்பிசின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் சயின்ஸு, நேச்சுரல் சயின்ஸு, சைக்காலஜி அண்ட் காமர்ஸு. சைக்காலஜி அந்த வயசில் படித்தது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்துச்சு. பின்னாடி பாலசுப்ரமணியன் பேர், கும்பகோணத்துலேருந்து சார் இருந்தார், எம்ஏ சைக்காலஜி, ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுப்பாரு. அதுமாதிரி காமர்ஸ் சுவாமிநாதன் சொல்லி பின்னாடி ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக ரிட்டையர் ஆனார். சாமிநாதன், ஏஎம் சாமிநாதன், ஐ திங்க் ஏஎம் சாமிநாதன் நினைக்கிறேன். சார் எனக்கு பின்னாடி லைஃப்லேயும் ரொம்ப டிவோட் பண்ணி இதெல்லாம் ஏழைகளுக்கெல்லாம் இந்த முதியோர் இல்லெல்லாம் கட்டி தஞ்சாவூருக்கு ரொம்ப சர்வ் பண்ணார். சுவாமிநாதன் பேர், ஃபைனான்ஸ் செக்ரட்டரி. வே ரிலேட்டட் டு பக்தச்சலம், இந்த ஒரு சீரழி முதலியார்ஸு.
அவர் தான் வந்து எனக்கு காமர்ஸ் டீச்சரு. ஸோ இந்த காம்பினேஷன் சப்ஜெக்ட் வந்து எனக்கு ரொம்ப உதவிச்சு. பின்னாடி வந்து காமர்ஸ் நல்லா படித்தேன், சைக்காலஜி நல்லா படித்தேன். ஃபிசிக்கல்ஸ் அண்ட் நேச்சுரல் சயின்ஸை பற்றி சொல்லணும், ரொம்ப உயிரை விட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸு. ஃபிசிக்கல் சயின்ஸ் வந்து ஃபிசிக்கல் சயின்ஸு, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. ஃபிசிக்ஸில் வந்து முருகன் தான் கேப்டன் முருகன் தான் ஹெட்டாவது டிபார்ட்மெண்ட்டு. தர்மலிங்கன்னு பேர், சம்பத்துன்னு பேர், அப்புறம் இன்னொரு டீச்சர், மொத்தம் 3 பேர் இருந்தாங்க டியூட்டர்ஸு. இவங்க எல்லாருமே வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸு. அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து ப்ரொஃபஸர் நாராயணன் சார், அப்புறம் அசிஸ்டன்ட்ஸ் இருந்தாங்க. எனக்கு அசிஸ்டன்ஸ் நினைவு இல்லை. இது சுவாலஜியில் வந்து சார் இருந்தார். சுவாலஜி அண்ட் பாட்டனி வந்து ஹெட்டாவது டிபார்ட்மெண்ட்டு. பயாலஜின்னு போட்டு நாராயணன் இருந்தார். அப்புறம் பயாலஜிக்குன்னு ஒரு செப்பரேட் டீச்சர் இருந்தார். இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட் டிபார்ட்மெண்ட்ஸு. ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப போட்டு டீச் பண்ணுறது. எல்லாருமே டீச்சர்ஸ் எல்லாருமே ஃபுல் சூட்டில், அதாவது கோட் இல்லாமல் வரக்கூடாது டீச்சர்ஸு. கிளாஸ் எடுக்கிறப்போ கோட்டில் தான், இன்றைக்கி கோட்டு போட்டுட்டு தான் கிளாஸ் எடுக்கணும். ரெண்டாவது வந்து எங்களுக்கெல்லாம் சீரியல் நம்பர் எப்படின்னாக்கா 1 2 3 அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் தான் நாங்கள் உட்காரணும். 1 2 3 4 கேர்ள்ஸ் கிடையாது. அதே மாதிரி இருந்தாக்கா அவங்கள வந்து ஃபஸ்ட்டு பெஞ்சில் என் நினைவில்லை. என் தம்பி பிடிச்சப்போ இருந்துச்சு. என் கூட யாரும் கேர்ள்ஸ் இல்லை, கிடையாது. லக்கிலி அன்லக்கிலி கிடையாது. என் தம்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு படித்தான். தம்பி படித்தப்போ இருந்துச்சு, நான் படித்தப்போ இல்லை. சர்போஜில் நான் வந்து வரிசையாக தான் உட்காரணும். ஸோ என்னோடய அடுத்த சீட்டு வந்து வரதராஜன். அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் தான் உட்காரணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏல வந்து லாஸ்ட் ரோல் ஆரம்பித்தா விஇசட்லாம் வந்து ஃபஸ்ட் ரோல் வந்து முடியும். ஸோ வரதராஜன், விக்ரம் சிங் ராஜா பான்ஸ்லே. விக்ரம் சிங் ராஜா பான்ஸ்லே வந்து ஜூனியர் பிரின்ஸ் இருந்தார். சீனியர் பிரின்ஸ் ராஜாராம் சாஹிப்னு இருந்தார். அவரோட 2வது பையன் வந்து இப்போ இருக்கிற பிரின்ஸோட சொந்த சித்தப்பா, அங்கிள், சீனியர் பிரின்ஸோட தம்பி என்னோடய பக்கத்துலேயே. ஸோ அந்த ஒரு வருஷம் முழுக்க நானும் விக்ரம் சிங் ராஜா பான்ஸ்லே. என் நம்பர் 211 நல்லா அனுப்பிருக்கு. அவர் பிள்ளை வந்து 212. ரொம்ப க்ளோஸ், வெரி இன்டிமேட் ஃப்ரெண்டு எனக்கு. ராஜான்னு தான் கூப்பிடுறது. ரொம்ப இன்டிமேட் ஃப்ரெண்டாக இருந்தார். எதுக்கு அட்டண்டன்ஸ் எடுத்தானா 1 2 3 4 சொல்லணும். நெக்ஸ்ட் இப்போ வேக்கேட்டாக இருந்துச்சுன்னா அடுத்த வந்து சார் 210 வேக்கேண்ட் 211 அப்படிங்கணும். அட்டண்டன்ஸ் எல்லாம் இந்த பால்ஸ் அட்டண்டன்ஸ் எல்லாம் கொடுக்கவே முடியாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான சிஸ்டம் இருந்துச்சு. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, எப்படி அந்த டிசிப்ளினை அந்த காலேஜில் கொண்டு வந்தாருங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப பாராட்டணும். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டுட்டோரியல் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருந்தார். ஐ திங்க் டைம் ஆச்சு, நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.